ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விண்ட் ஸ்பின்னர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளன் த்ரெட்டில் செஞ்சது தான். நம்ம நார்மலாக கிடைக்கிற உள்ளன் த்ரெட்டில் செஞ்சிங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா காற்றடிக்கும் போது அதை ஸ்பின் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான கலர்ஸில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கலர் சிங்கிள் கலரில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சிங்கிள் கலரில் செய்யும்போது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கனால வேரியேஷன்ஸ் ரொம்ப தெரியாது. ஸோ மேக்ஸிமம் 3 or 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டு மட்டும் எடுத்துகிட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செயின் ஸ்டிச்சஸ் போடணும். உங்களுடைய ஸ்பின்னர் எவ்வளோ பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் டோட்டலாக வந்து 80 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 70 கிட்ட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 60 வரையும் போட்டுட்டு வச்சு பார்த்துருப்பேன். ஸோ அது அவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஹைட் ரொம்ப தெரியாது. அதனால் அகெயின் ஒரு 20 வந்து போட்டேன். நீங்களும் அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போடுறது வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி போடுவோம், ஸ்லிப் நாட் போட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே கூடி விட்டு ரன்னிங் த்ரெட்டை உள்ளே கூடி இழுப்போம். ஸோ அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு. ஸோ செயின் ஸ்டிச்சு தான் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அதை வச்சு தான் மீதி எல்லாமே நம்ம போடுறது. ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான லென்த்துக்கு போட்டுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டுக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்டார்டிங் இடத்துக்கே வந்துடும். நார்மலாக வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே வரைக்கும் போட்டுட்டு அடுத்த சைடு டர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணாமல் இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ செயின் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் லைன். எனக்கு அது முடிஞ்சது என்ன பண்ணியிருப்பேன்னா கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து 60 கிட்ட போட்டதுக்கப்புறம் வந்தது. ஸோ 80 போடணுன்னு கண்டினியூஸாக எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரவுண்டும் நீங்கள் கட் பண்ணி ஸ்டார்டிங் இருந்த இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் 80 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த எண்டை வந்து நல்லா இழுத்து விட்டாச்சு. ஸோ இவ்வளோ லென்த் எனக்கு இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் ஸ்டார்டிங் ஆனு, இந்த சைடு இருக்கிறது வந்து எண்டிங் ஆனு. ஓகேவா? அப்போ அந்த லெஃப்ட் சைடு தான் திரும்ப அடுத்த ஸ்டிச்சு அடுத்த ரவுண்டை நான் போட ஆரம்பிக்கணும். திரும்ப அகைன் என்ன பண்ணணும், அதுக்கு வேறு ஒரு த்ரெட்டை எடுத்து சேம் கலரில் எடுத்துக்கலாம். வேறு ஒரு த்ரெட்டில் எடுத்து அகெயின் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்லேயே நம்ம விடலாம். ஸோ உங்களுக்கு அந்த நாட் போட்டது கேப் விடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டிச்லேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம போகிறது என்ன போடுவோம் அப்படின்னா சிங்கிள் க்ரூஷே போடுவோம். ஸோ சிங்கிள் க்ரூஷே போடணும். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு அவ்வளோதான். இனி எப்பயும் போல் அந்த லைன் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் க்ரூஷே தான் போட போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரூஷே எப்படி போடணும், உள்ளே கூடி விட்டு மேலே இருக்க ரன்னிங் த்ரெட்டை எடுத்துகிட்டு அகெயின் ரன்னிங் த்ரெட்டை எடுத்தீங்க அப்படின்னா 2 லூப்பாக இருக்கும். அதுக்குள்ளே கூடி உங்களோட த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா அதான் சிங்கிள் க்ரூஷே. ஸோ சிங்கிள் க்ரூஷேவும் நம்ம பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பின்னருமே உங்களுக்கு பேசிக்லேருந்து நம்ம செய்கிறது, பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதில் நம்ம யூஸ் பண்ணது ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சு, அதாவது போட்ட செயின் ஸ்டிச்சு, இப்போ போட்டுட்ருக்க சிங்கிள் க்ரூஷே, இதுக்கப்புறம் டபுள் க்ரூஷே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே எக்ஸஸாக யூஸ் பண்ணல. அது போக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். 3rd ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்டில். இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம அதை போடணும். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ முக்கால்வாசி நான் அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த லைன் முடிய போகுது. ஸோ இப்போ சிங்கிள் க்ரூஷேவும் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அந்த எண்டை இப்போ என்ன பண்ணணும், அகெயின் நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணி விட்டுட்டு முன்னாடி இருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த ரவுண்டு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எக்ஸஸாக இழுத்து விட்டு நம்ம இதையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ பாருங்கள், இழுத்து விட்டாச்சு, கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து எண்டார போர்ஷன். ஸோ அப்போது இங்கேருந்து அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி இருந்த
இந்த சைடு இருக்க ஸ்டார்டிங்கில் இருந்தால் நம்ம இப்போ அகெயின் தேர்ட் ரவுண்டை போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேம் எல்லோ தான், பட் அதை விட இது கொஞ்சம் டார்க் எல்லோ ஷேடில் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டில் நல்ல வித்தியாசம் தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் தெரியும். ஸோ இந்த சிங்கிள் க்ரூஷேயில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு நம்ம ஸ்டார்டிங் எங்கே போட்டோமோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போயும் என்ன பண்ணணும், அகெயின் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துலையேவும் இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டுடலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யான் ஓவர் பண்ணிட்டு அகெயின் உள்ளே கூடி விட்டு எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஹாஃப் டபுள் க்ரூஷே அப்படின்றதுனால. ஸோ இது நம்ம யான் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நீடில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ரொட்டேட் ஆகி நார்மல் ஸ்டிச்சுக்கு வர்ற மாதிரிக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அது சிங்கிள் க்ரூஷே போடுற மாதிரி போயிடும். அதனால் யான் ஓவர் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் யான் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டுருப்பேன், பட் நார்மல் ஸ்டிச் மாதிரியே போயிருக்கும். பாருங்களேன். ஸோ யான் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே விட்டுட்டு அந்த வி ஷேப் ஃபுல்லாக தெரியுதுல்ல, அதுக்குள்ளே விடணும். 2 இதுக்குள்ளேயும் விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த யான் ஓவர் பண்ணது போயிடுது. அது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நீடில் வந்து ரொட்டேட் ஆயிடுது. ஸோ அதனால தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யான் ஓவர் பண்ணிட்டு அந்த யான் ஓவர் பண்ணதோடு சேர்த்து உங்களுடைய நீடில் நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ளே கூடி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ டபுள் க்ரூஷேக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேயே ஒரு யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே கூடி விட்டு உங்களுடைய ரன்னிங் யானை எடுப்போம். ரன்னிங் யானை எடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு 3 லூப் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே கூடி ஒரு தடவை. ஸோ வந்து நான் இப்போ எடுத்துட்டேன், அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே கூடி ஒரு தடவை, அடுத்த 2 லூப்புக்குள்ளே கூடி ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுதான் டபுள் க்ரூஷே. ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே அதே மாதிரி 2 டபுள் க்ரூஷே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் 2 போட்டேன், இப்போ அடுத்ததில் போட போகிறோம். செகண்ட் இது திரும்ப அதே இதிலே 2 தடவை போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா தான் அந்த ஸ்பின்னருக்கு வந்து அந்த கர்வாக வருது இல்லை எட்ஜஸில், ஸோ அந்த ஷேப் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக போடணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் இருக்க அந்த 2 ஸ்டெப்புமேவும், பட் சீக்கிரமாக போட்டுடலாம். மேக்ஸிமம் நல்லா உங்களுக்கு போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும். அப்படி இல்லைன்னா 2 hours நெருக்கி கண்டிப்பாக ஆகும். ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷே உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது மாதிரி தான் இருக்கும் போட. ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பாதி ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் காட்ட ஆரம்பிப்பேன். இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் போட்ட கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். பட் கலர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பார்டர் ஒரு கலரில் இருக்கும், சென்டரில் கொஞ்சம் அந்த கார்னர் தள்ளி வர்ற இடத்துல ஒரு கலர், உள்ளே இன்னொரு கலர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டுட்டேன். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், போட்டு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் வந்து சுருண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்பின்னருக்கு போட்டிருக்கோம்ல அந்த 2 பேஸும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. எந்த சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோ எதுக்குள்ளே விடுறோம் அப்படின்றத கரெக்டாக பார்த்து போடுங்க. லைன் போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு ரொட்டேட் ஆகி பேக் சைடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகாது, அந்த இடத்துல மட்டும் வித்தியாசம் நல்லா தெரியும். அதனால் கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு முடிச்சிங்க. ஸோ ஒரே இதில் 2 டபுள் க்ரூஷே போட்டுட்ருக்கோம். டபுள் க்ரூஷே தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரூஷே போட தெரிஞ்சாலும் நீங்கள் அதையும் போடலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வீடியோ கிளாஸஸ் வேணும், இல்லை ப்ரீ ரெக்கார்டு செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த எண்டு வரைக்கும் அதே மாதிரி போடணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், ஒரு லைன் முடிச்சுட்டா என்ன பண்ணணும், அகெயின் ஸ்டார்டிங் போட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது முடியவும் அகைன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார்டிங் போட்ட இடத்துலேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்.
ஸோ அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு மேலே வரைக்கும். இனி என்ன பண்ணணும், எக்ஸஸாக த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு இதை கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ 3 rows வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் 4th row போடணும். அந்த எட்ஜை வந்து நல்லா இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆகிடும். 4th rowக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் ஸ்டார்டிங் போன இடத்துக்கே போயிருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மணி தான் சுருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது, அப்படி தான் சுருளும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு கலர் எடுத்திருப்பேன். ஸோ 4th லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண அது லைனோட எண்டிங்கில் இருக்கிற லாஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட்டு போட்ட ஸ்டிச்னால் நம்ம 3rd ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்த மீன் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரூஷே தான் போட போகிறோம். அகெயின் yarn over பண்ணிட்டு உள்ளே கூடி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கணும். ஸோ நான் yarn over பண்ணுறதுல பேக் சைடு மாற்றி விட்டுட்டேன். ஸோ அகெயின் வந்து ஃப்ரண்ட் சைடு மாற்றிருப்பேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து விட்டுக்கோங்க, எந்த சைடு உங்களுக்கு வந்து அந்த நூல் கரெக்டாக எடுக்க வருதோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான சைடு. ஓகேவா? அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் சைடுன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயும் 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கர்வ் இன்னும் நமக்கு பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதைத்தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இந்த ரோ ஃபுல்லாக அதை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சீக்கிரமாக போட்டுடலாம். எனக்கு வந்து 20 minutes ஆச்சு கண்டினியூஸாக போட்டு. உங்களுக்கு அதே மாதிரிக்கு உங்களுடைய ஸ்பீடு பொறுத்து வேரியேஷன் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஒர்க்கை நான் வந்து 50 minutesல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரிக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டு சைடு நல்லா காற்றடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஹேங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது போக நம்ம இப்படி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதில்ல, சைடில் ஃபுல்லாக குட்டி குட்டி சவுண்டு விடுற மணிக்கு பெல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அப்போ அந்த காற்றடிக்கும்போது. ஸோ நார்மலாக அந்த விண்ட் ஸ்பின்னர் இருக்கும்ல, அது மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியாக இருக்க ஃபைனல் ரிசல்ட். கலர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லைட் கலர், டார்க் கலர், அதுவும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் இன்னும் அழகாக இருக்கும். ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ. ஸோ அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து அது ரொட்டேட் ஆகும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டிருக்கேன். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு இது மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த எண்டை கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் இன்னும் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அது மட்டும் போடுறேன் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னு. ஸோ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட போகிறேன். விட்டுட்டு டபுள் க்ரூஷே, அகைன் சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயேவும் விட்டுட்டு டபுள் க்ரூஷே, அகைன் அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டுட்டு டபுள் க்ரூஷே. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம அப்போ என்ன பண்ணணும், டபுள் க்ரூஷே போடணும் 3. அப்போ 10ன்னு போட்டாலேவும் 10 ஃபவுண்டேஷன் ஸ்டிச் எடுத்திருந்தாலேவும் 3rd ரவுண்டில் போட்ட 2 டபுள் க்ரூஷே அப்போது நமக்கு வந்து அது 20ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே 80 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ 18 போடும்போது 3rd ரவுண்டில் அது 160 கன்வெர்ட் ஆகிருக்கும் ஸ்டிச்சு கவுண்டிங்கு. இப்போ அந்த 160 அந்த 160 ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரூஷே போடணும். ஓகேவா? அப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 180 × 3 அப்போ எவ்வளோ வரும்னு 500 சம்திங் ஸ்டிச்சஸ் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ டபுள் க்ரூஷே போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ பெருசாலாம் போட வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சின்ன செயினை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம 60லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 60லேருந்து போடும்போதேவும் பின்னாடி போகிற ரவுண்டெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஸோ எனக்கு லென்த்து நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து 80 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பாதியாக எடுத்து அடுத்து எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமேவும். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாகவே போட்டலாம். அதே மாதிரி இந்த 4th ரவுண்ட் போடும்போது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் லுக்காக இருக்கும். மொதல் 2
கலர் நான் சேஞ்ச் பண்ணல, அது கூட சேம் கலராக நீங்கள் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 4th ரவுண்டுக்கு கண்டிப்பாக வேறு கலர் மாற்றியே ஆகணும். எடுத்த அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பிரைட் கலராக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லோ அண்ட் சாண்டல் எடுத்ததுனால ஆரஞ்சு கலர் வந்து சூஸ் பண்ணேன். பிளாக் இல்லைன்னா பிளாக் எடுத்திருப்பேன். ஸோ ஆரஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் டபுள் க்ரோஷேவை 3 போட்டுருங்க. போட்டுட்டு அகைன் இதையும் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த சைடில் இருந்தால் அகைன் அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி விட்ருப்பேன். இல்லை நீங்கள் சும்மா கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி போடும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதுக்காக தான் அது போட்டது. ஸோ இப்போ இது இப்படி தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த எண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக ஹைட் பண்ணணும். உள்ளே கூடி உங்களுடைய நீடில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இது பேக் சைட், இது ஃப்ரண்ட் சைட். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சதும் ரொட்டேட் ஒரு தடவை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஷேப்பில் ஃபிட் ஆகிக்கும். இல்லைன்னா அடுத்து ஒரு பார்டர் மட்டும் போடுவோம். அந்த பார்டர் போட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும் அந்த எட்ஜஸ் எல்லாம். ஸோ அந்நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எந்த சைடு இருக்குன்றதை கரெக்டாக பார்த்து ரொட்டேட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ கீழே உள்ளது ஸ்டார்டிங் பீஸ் வந்து கலந்துகிட்டே வர மாதிரி இருக்கும், அதனால் கரெக்டாக பார்த்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும்போது சுற்றிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். சரியா? கரெக்டாக அந்த ஷேப் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நார்மலாக சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது ஸ்ப்ரிங் பேங்கிள்லாம் வச்சுலான்ற போல், ஸோ அது மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ரவுண்டாக எடுத்து நீங்கள் எடுத்திங்கனாலும் வந்துடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஏன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் நிற்காது. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது நின்றுக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் சைடு வியூஸில். ஸோ அவ்வளோதான். நல்லா எட்ஜஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஃபோல்ட் பண்ணி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போடணும். ஸோ அதுக்கு அகெயின் ஸ்டார்ட் பண்ண த்ரெட்லேயே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். இதுக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கேவோ, ஃபயர் இது மணிக்கு இருக்குது. ஸோ இதுலேயும் அகெயின் நம்ம போட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு எப்பயும் போல் ஸ்டார்டிங் நம்ம அந்த செயின் ஸ்டிச் எந்த சைட் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த சைட்லேயும் இதையும் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டாக பார்த்து உள்ளே விடுங்க. சிங்கிள் க்ரோஷே தான் ஃபுல்லாக போட போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டாலும் அழகாக தான் இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாற்றி போட்டேன், அகெயின் டர்ன் பண்ணிவிட்டு அந்த சைட் போட ஆரம்பிச்சிருப்பேன் கழட்டிட்டு. ஓகேவா? ஸோ அப்போது மோஸ்ட்லி உங்களுடைய போடுறது எந்த சைடு வரும் அப்படின்னா ரைட் சைடு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரைட் டு லெஃப்டில் போட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த லூப் பார்த்து உள்ளே விட்டு போடுங்க. ஸோ சிங்கிள் க்ரோஷே நமக்கு இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் போட்டது தான், ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாக வேறு கலரில் தெரியணுன்றதுக்காக தான் இப்போ அகெயின் ஸ்டார்டிங் போட்ட யானையும் நான் யூஸ் பண்ணேன். இதுக்கும் நீங்கள் வேறு யான் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இதோட திக்னஸ் நம்ம நார்மலாக உள்ளன் த்ரெட் வாங்குகிறோம்ல அந்த த்ரெட்டு தான். கொஞ்சம் குண்டாக வாங்கினீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது காற்று ரொம்ப அடித்தா தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் ரொட்டேட் ஆகாத மணிக்கு இருந்தது. அப்புறம் காற்று நல்லா அடிக்க ஆரம்பிக்க அதுவாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு அழகாக இருந்தது அதுவாக ரொட்டேட் ஆகிறது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்டர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்பின்னரோடைய டாப் பார்ட் ஃபுல்லாக ரெடி. இன்னும் பேஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். கீழே அந்த டால் மணிக்கு ஹேங் ஆகல டேசல் சொல்லுவாங்க, ஸோ அது மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். ஸோ அதையும் போட்டுட்டு கீழே அதையும் நாட் போட்டு இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த எட்ஜஸில் தெரிகிற அந்த எக்ஸ்ட்ரா செயின் அந்த த்ரெட் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து விடணும். கட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும்.
ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு உள்ளே கூடி அதை இழுத்து விடணும். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ வேறு வீடியோஸ்லேயே நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதை ஹைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உள்ளே அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே கூடி விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், நான் சிங்கிள் குரோஷேவும் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ எண்ட் ஆக போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே முடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து விட்டு இந்த டெயில் மட்டும் கொஞ்சம் நல்லா நீளமாக எடுத்துட்டுக்கோங்க. ஏன்னா இதோடைய அந்த டேசலில் வந்து நம்ம நாட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த எட்ஜில் வந்து ஒரு சைட் கட் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே ஹேங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது விட்டுருக்கேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா உள்ளே கூடி விட்டு அந்த ஸ்டிச்சஸ் எடுத்துருப்பேன். அந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது, லூஸாகவே இழுங்க. ஸோ நான் சொன்னேன்ல முதலேவும் நம்மளுடைய சிங்கிள் குரோஷே போட்டது உள்ளே ஒரு மாதிரி சுருங்குன்னு. ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இப்போ டாசல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிட்குரிய பாக்ஸை எடுத்து அதில் ஒரு த்ரெட்டை வச்சுருக்கேன் இழுக்கிறதுக்கு. ஸோ இதில் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு வேணுமோ அது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக எண்டிங் முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை. உங்களுடைய ஸ்பின்னருக்கு ஏற்ற லென்த்தில் நீங்கள் இதை வந்து மேக் பண்ணிக்கோங்க. நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு எல்லோ ரொட்டேட் பண்ணியிருப்பேன், அடுத்து ஆரஞ்சு ரொட்டேட் பண்ணியிருப்பேன். அடுத்து அந்த நீடில் உருகிட்டு அதுக்குள்ளே கூடி ஒரு நாட், அதுக்கப்புறம் ஹெட்டு போர்ஷன் மணிக்கு வரணும்னு அவனுக்குள்ளே கொஞ்சம் த்ரெட்டை சுற்றிப்பேன். ஸோ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்பீடாக ஓட விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ உள்ளே கூடி த்ரெட் எடுத்து மேலே அங்கே ஒரு நாட் போடணும். ஸோ இந்த நாட் போட்டுட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த நாட் போட்டுவிட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸஸாக இருக்கிறத. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணணும், அகெயின் நம்ம அங்கே ஒரு தடவை த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றணும். ஸோ இதில் ரொட்டேட் பண்ணுற மணிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் திக்காகவே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து பல்ஜ் ஆகி வரும். அப்போது ஹெட்டு மட்டும் நல்லா பல்ஜ் ஆகி நம்ம சாரியில் முந்தானிலெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும் இந்த டாசல்ன்றது. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ திக்காக நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணிட்டு அங்கனே ஒரு நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த எக்ஸஸ் த்ரெட்டு தெரியக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோங்க. மாற்றி கட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ கீழே இந்த மாதிரி தான் லூப் மாணிக்கு இருக்கும். அந்த லூப்பை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஒரே மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதோடைய பேஸில் போடணும். எண்டிங்கில் ஹேங் பண்ணுற மாதிரி விடணும். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல அதுவேவும். ஸோ கலர் நான் டபுள் கலர் போட்டனால அப்படி இருக்குது. ஸோ அதோட ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு த்ரெட் எடுத்து அந்த சென்டர் பார்ட்டுக்குள்ளே கூடி விட்டு வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக அதோட என்ன பண்ணிடலாம், டைப் பண்ணிடலாம். இந்த மாதிரி விட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதோடைய எட்ஜு போர்ஷன் அந்த டெயில் வச்சுருந்தோம்ல, இதுக்காக தான் அந்த டெயில் வச்சது. ஸோ அந்த எட்ஜு போர்ஷனுக்குள்ளே கூடி விட்டு அதில் ஆல்ரெடி இருக்க அந்த த்ரெட்டோட இதையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் மணிக்கு போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். பட் நாட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு அதையும் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்பின்னரோட டாப்பில் எக்ஸஸ் த்ரெட்டு இருந்ததை ஒரு குட்டி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச்சஸ் போட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹேங்கர் மாதிரிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரிம் பண்ணி விட போகிறேன்.
ஸோ ட்ரிம் பண்ணோன்னா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. நம்மளுடைய ஹேங்கர் ரெடி. கீழே ட்ரிம் பண்ணும்போது கவனமாக ட்ரிம் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸஸாகவும் ட்ரிம் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். த்ரெட்டு எதுவுமே எக்ஸஸாக தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. லூப் மணிக்கு இருக்கவும் கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ நான் 2-3 தடவை சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து கட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கடைசியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுலேயுமே எக்ஸஸாக இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கேவும். ஸோ டபுள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர்லேயே கீழே யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் அந்த ப்ரெஸ் பண்ண மாதிரிக்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய எண்டு. ஸோ பாருங்கள், காற்றடிக்கும் போது அதுவே ஆடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ரொட்டேட் பண்ணுமோ அப்படின்னு நினச்சேன். அடுத்து பார்த்தா அது காற்றடிக்க அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்மளோட பேசிக் பழகுறவங்களுக்கே போடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.